Good morning students. Exercise 3.13 la last fifth problem same wise adhe model da. If the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc x plus b square minus ac equal to 0. So formation la x square x last x illada value appo idu coefficient la highest power adukapra x last constant equal to 0 கொடுத்தாங்க. ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொஸ்டினில் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, இது என்ன மாதிரி டைப்பு, ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவலாக நமக்கு எப்படி இருக்குன்னா டெல் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ப்ரூவ் தட் எய்தர் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஒன்று நம்ம இந்த கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் கூட ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் கொஸ்டின் எழுதுங்க. c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0. ஸோ நம்ம என்ன ஃபார்மேஷனில் பார்த்தோம், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் ஒன்று கொஸ்டினில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்படிலாம் ரியல் அண்ட் ஈக்குவல் இந்த வேர்டு யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்தாங்க, அப்போ நம்ம எந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணோம், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ஃபார்முலா நமக்கு என்னது, டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ அதில் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது, டெல் ஜீரோவாக தான் இருக்குது, டெல் ஜீரோவாக இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதுகிறேன், டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு b square minus 4ac. ஸோ இதுக்கு தேவையான ஏபிசி வேல்யூவை ஈக்குவேஷன்லேருந்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் ஏ வேல்யூ. ஸோ ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. பி வேல்யூ, ஸோ மைனஸ் இருக்கிறதால இது யூஸ் பண்ணுங்கள், மைனஸ் 2 இன்ட்டு 2 மல்டிபிள் தனியாக இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன். ஸோ இதான் என்னது நமக்கு பி வேல்யூ. அண்ட் சி வேல்யூ லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எக்ஸ் இல்லாது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. கொஷினில் ஆல்ரெடி ரியல் அண்ட் ஈக்குவல் சொன்னதால டெல் வேல்யூனா 0. ஸோ 0 ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி வேல்யூ, ஸோ இதுதான் மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. பி ஸ்கொயர் பண்ணும், ஸோ இதுதான் பியோட வேல்யூ. ஸோ பி வேல்யூ ஃபுல்லாத்துக்கு சேர்த்து என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும். மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ c square minus ab. c வேல்யூ 2 வேல்யூஸ் இருக்குதுல, அதுக்கும் ப்ராக்கெட் போடுங்க. c வேல்யூ b square minus ac 0 equal to. ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஒன்லி இந்த டேர்முக்கு மட்டும் ஸ்கொயர்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மைனஸ் 2ன்னு தனியாக இன்னொரு டேர்ம்ஸ் இருக்குது, அப்போ அதுக்கும் ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் ஸ்கொயர், அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக அதுக்கும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணால் பாக்ஸ் போடணும். பி ஸ்கொயர் வேல்யூக்கு செப்பரேட்டாக என்ன பண்ணியாச்சு, ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4ac. ஸோ 4 இன்ட்டு இந்த ஏசி வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுற ஃபஸ்ட்டு 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன 4. நெக்ஸ்ட் இதை எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எலாபரேட் பண்ணணும்னா ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர், மைனஸ் 4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இப்போ கவனிங்க, பி ஸ்கொயர்ன்றது இது ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் டேர்ம், இது ஃபுல்லாக செகண்ட் டேர்ம். இது ரெண்டுத்துலையுமே நம்ம காமனாக என்ன மல்டிபிள் இருக்கு பாருங்கள், 4 காமனாக இருக்குது. இந்த 4 வேல்யூ காமனாக என்ன பண்ண போகிறேன், வெளில எடுக்க போகிறேன். ஸோ காமனாக இருக்க இந்த வேல்யூ எடுத்தப்பறம் மல்டிபிள் இருக்குங்க 4 இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு 4 காமனாக எடுக்க போகிறேன். 4 காமனாக எடுத்துருங்க. பேலன்ஸ் நமக்கு என்ன இருந்துச்சு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் அது 4 காமனாக எடுத்தாச்சு. பேலன்ஸ் ஏசி வேல்யூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இது பி ஸ்கொயர் வேல்யூ, இது 4ac. இது இடத்துலேருந்து காமனாக 4 எடுத்துட்டேன். மல்டிபிள் இருக்க 4 இந்த சைடில் வரும்போது டிவைட் ஆகிடும். 0/4 0வாக மாறிடும். ஸோ 0, இந்த 4 இந்த சைடில் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது
இது பாருங்க நமக்கு 2 terms ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a minus b the whole square யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதான் a வேல்யூ, இதுதான் b வேல்யூ. a வேல்யூ என்ன b ஸ்கொயர், b வேல்யூ என்ன bc, ரெண்டையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலா படி a ஸ்கொயர், ஃபார்முலா a ஸ்கொயர், இங்கே ஏக்கு பதிலாகவும் a ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபார்முலா a ஸ்கொயர், இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஸோ இப்படி எழுதிங்க, a ஈக்குவல் டு a ஸ்கொயர், b ஈக்குவல் டு bc. எங்கெல்லாம் a ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோமோ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? a ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. ஸோ இப்போ ஃபார்முலா படி யூஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் இருக்குது. ஸோ a வேல்யூ a ஸ்கொயர் தான், a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 a வேல்யூ a ஸ்கொயர், b வேல்யூ bc ப்ளஸ் b ஸ்கொயர், b வேல்யூ என்னது? bc the whole square. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம பிரிச்சாச்சு. அடுத்து இதை பண்ண போகிறோம் மைனஸ். ஸோ இது 2 ப்ராக்கெட் வேல்யூன்றதால ஒவ்வொரு டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதோட பண்ணுங்கள், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர், ஃபஸ்ட்டு எழுதுங்க பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுவோம். சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அடுத்து இந்த டேர்ம். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ இப்போ மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி. ஸோ ஏ ஒரு ஆல்ஃபபெட்டிக் தான், அப்படியே இருக்கட்டும். சி ஸ்கொயர் இன்ட்டு சி, ஸோ இங்கே ஒரு 2c, இங்கே ஒரு சி இருக்குது, மொத்தம் அப்போது 3cயாக மாறிடும். அடுத்து இந்த டேர்மோட பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ ஏ ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் தான், பி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக பி கியூப். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மோட பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் b into c. ஸோ அவ்வளோதான், bc தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ a ஸ்கொயர் த ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 பவர் ஒரே மாதிரி அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். a பவர் m ஹோல் பவர் n ஃபார்முலா நமக்கு என்னது? a பவர் m இன்ட்டு n. பவர் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கே 2 பவர் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குன்னு கிடையாது. ஸோ பவர் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்பர்ஸ் ஒரே மாதிரி தான், மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 0 ஈக்குவல் டு 2 2s are 4 மைனஸ். ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 a ஸ்கொயர் பிசி. எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் தான், அப்படியே எழுதுங்க a ஸ்கொயர் பிசி. ஸோ பிசி த ஹோல் ஸ்கொயர்னா, ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், b ஸ்கொயர் சி ஸ்கொயர், b ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸ் தான். அடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? மைனஸை உள்ளே கொண்டு போகணும். ஏன்னா மைனஸ் 4ac இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே சிம்பிள் மாதிரி. இங்கே ப்ளஸ் இருக்க மைனஸாக மாறும். மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஏசி கியூப். நெக்ஸ்ட் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபி கியூப். ஸோ அப்போ இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். a பவர் 4 இது ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2a ஸ்கொயர் பிசி இருக்குது. ஸோ இந்த 2a ஸ்கொயர் பி, இங்கே பாருங்கள் a ஸ்கொயர் பிசியில் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 வேல்யூஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஒரு 1 வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ண முடியும். 2a ஸ்கொயர் பிசியில் 1 மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 0 ஈக்குவல் டு a பவர் 4 ஒரே ஒரு வேல்யூ தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேம் பவர், a ஸ்கொயர் பிசி a ஸ்கொயர் பிசி. இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக 3, ஹையஸ்ட் நம்பர் இது மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், b ஸ்கொயர் சி ஸ்கொயர், b ஸ்கொயர் சி ஸ்கொயர். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே மாதிரி வேல்யூவில் சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுவோம். அடுத்து இது பாருங்கள், லாஸ்ட் இது 2 தான் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வேரியபிள். ஏ சி கியூப் இருக்குது, இங்கே ஏ பி கியூப் இருக்குது. ஸோ இதை எழுதுங்க, ப்ளஸ் ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ பி கியூப். கொஷின் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். a ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3ab. ஸோ இந்த ஆன்சர் வரணும்னா இந்த ஃபார்மேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இதுக்கப்புறம் 0 எல்லாத்துலேருந்துமே என்ன காமனாக எடுக்க முடியும்? ஏவை காமனாக எடுக்க முடியும். ஸோ காமனாக வெளில எடுக்கிறேன். a பவர் 4லேருந்து a1 காமனாக எடுத்தால் க்யூபாக சேஞ்ச் ஆகிடும், மைனஸ். ஸோ இதுலேருந்து ஒரு ஏவை காமனாக எடுத்துட்டேன், அப்போது 1a தான் இருக்கும். பிசி இதுலேருந்து ஒரு காமனாக எடுத்தாச்சு, சி கியூப். ஸோ இதுலேருந்து ஒரு 1a எடுத்தாச்சு, பி கியூப். 0 ஈக்குவல் டு ஏ. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுகிறேன், a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. ஸோ
ஸோ 2 வேல்யூஸ் இப்போ இங்கே மல்டிபிள் இருக்குது. ஏன்ற ஒரு வேல்யூ, இந்த ஃபுல் ப்ராக்கெட் வேல்யூ என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வல் ஜீரோவோட கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஏவை முதல்ல ஜீரோவோட கம்பேர் பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் ஏ வேல்யூவோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது ஜீரோவோட ஃபஸ்ட்டு ஏவை ஜீரோவோட, நெக்ஸ்ட் ப்ராக்கெட் வேல்யூ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் நம்ம மைனஸ் அதுவும் கொண்டு போங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் அந்த சைடு போகும்போது பாசிட்டிவாக மாறிடும், 3abc. ஸோ நமக்கு a ஈக்குவல் டு 0 ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. இது ரெண்டில் எதை வேணால் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.11. ஸோ இதில் 2 டைப் தான் இருக்குது, ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்க்கு நமக்கு இருக்குது. ஸோ அந்த 2 டைப்பும் நான் டாபிக் மட்டும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சால்விங் எ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ இந்த 2 டைப்பையும் எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்குமா, ரெண்டுமே குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான். ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்னு கேட்பாங்க. அதுலேயே செகண்டில் குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் நம்ம என்ன கேட்பாங்க, ஃபார்முலா மெத்தட். ஃபஸ்ட்டு ஒன் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள், எக்ஸசைஸ் 3.11ல் சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் by completing the square method. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ எப்போவுமே இந்த மெத்தடுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சாலும் ஈஸியாக போட்டலாம். சப்டிவிஷன் 1, 9x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் ஈக்குவேஷனாலையும் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 9 இருக்குது, அதில் 9 டிவைட் பண்ணணும். சப்போஸ் வேறு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷின் என்ன நம்பர் இருக்கோ அதில் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 2. அப்போ என்ன பண்ணால் ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 9. ஸோ அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எதால் டிவைட் பண்ணணும், 9ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் 9x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ கிவன் கொஷின் எழுதிட்டேன். ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணும். ஸோ டிவைடட் பை 9. ஸோ என்ன பண்ண போகிறோம், 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுங்கள், 9x ஸ்கொயர் பை 9 ஃபுல் ஈக்குவேஷனை பண்ணுங்கள், மைனஸ் 12x பை 9 ப்ளஸ் 4 பை 9 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். 9 9 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு 3 டேபிள் வரும். 3 3s are 9. இது நமக்கு என்னது, 4 3s are 12. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பை 3 ப்ளஸ் 4 பை 9 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூஸில் எப்போவுமே நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, டிவைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வேல்யூஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்ணுங்கள், ஒன் சைடில் வைக்கணும். எல்லா கொஸ்டின்ஸுமே கம்ப்ளீட் மெத்தடுக்கு இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ல டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கான்ஸ்டன்ட்டை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பை 3 ஈக்குவல் டு ப்ளஸ் 4 பை 9 இந்த சைடில் போகும்போது எனக்கு மைனஸ் 4 பை 9. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லா சைட்லையும் ஹாஃபால் ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல் டேர்ம்ஸ் என்ன பண்ணணும், ஹாஃப் ஆட் பண்ணணும். LHS RHS போத் சைட்லையும் என்ன பண்ணணும்னா ஹாஃபால் ஆட் பண்ணணும். ஆட் 1/2 ஆன் போத் சைட்ஸ். ஸோ எல்லா கொஷின்ஸ்லையுமே சேம் இதே தான், ஹாஃபால் தான் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைட்லையும் ஹாஃபால் ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பை 3 ப்ளஸ் 1/2 LHS சைடில் ஆட் பண்ணியாச்சு. மைனஸ் 4 பை 9 ப்ளஸ் 1/2. ஸோ LHS RHS ரெண்டு சைட்லையுமே என்ன பண்ணியாச்சு, ஹாஃபால் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எந்த இடத்துல ஹாஃபால் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹாஃபோட என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணும். ஸோ நமக்கு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், 4/3. ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் என்ன பண்ணுங்கள், ரெண்டு சைட்லையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 4/3. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மல்டிபிள்
coefficient of x. So the x ஓட வேல்யூ நமக்கு என்னது 4/3. So அதெல்லாம் நமக்கு சிம்பிள்லாம் தேவையில்ல 4/3. So 4/3 on both side. So ரெண்டு சைடுல என்ன பண்றோம், coefficient of x ஆல நம்ம என்ன பண்றோம், மல்டிபிள் பண்ண போறோம். So இது நமக்கு ஈக்குவேஷன். So நான் மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் 8 அதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -4/x/3 plus half equal to -4/9 plus 1/2. ஸோ இந்த ஹாஃபோட தான் என்ன பண்ணணும், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அது 4/3. ஸோ இதில் சிம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கூடாது, ஒன்லி நம்பர் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு 4/3 ஈக்குவல் டு -4/9 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 4/3. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் என்ன பண்ணோம், ஹாஃபோட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே எல்லா ஃபார்மெட்டுக்கும் எது சேம்னா ஹாஃப் சேம் தான். அதே மாதிரி எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் அந்த ஹாஃபோட மல்டிபிள் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் தான் போடணும். ஏன்னா இந்த கொஸ்டினில் என்ன பண்ணணும், ஒன்று a + b த ஹோல் ஸ்கொயர் ஆர் a - b த ஹோல் ஸ்கொயர் தான் வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயரால் தான் மல்டிபிள் பண்ணோம், ஒன்லி இந்த ஹாஃப் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 இன்ட்டு எக்ஸ். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். நமக்கு எப்பவுமே ரேஷனல் மல்டிபிள் என்ன, நியூமரேட்டர் மல்டிபிள், டினாமினேட்டர் மல்டிபிள். 1 × 4 4, 2 3 are 6 whole square equal to -4/9 plus 1 4 is 4 by 3 2 are 6 whole square. ஸோ இது எப்பவுமே நமக்கு என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா, ஒன்று a + b த ஹோல் ஸ்கொயர் ஆர் a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே சென்டரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் போகணும். இங்கே மைனஸ் இருக்கிறதால இது என்ன ஃபார்மேஷன், கண்டிப்பாக a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேஷன் தான். a ஸ்கொயர் தான், இது b ஸ்கொயர். நடுவில் இருக்க இந்த ஃபார்மேஷன் 2ab-ஆல் ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க, இது நான் அந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். லாஸ்ட் 2 டேர்ம் ஸ்கொயரில் இருக்குது, சென்டரில் 2 டேர்ம்ஸாலே மல்டிபிள் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சைட்லையும் இங்கே ஸ்கொயரில் இருக்குது, சென்டர் 2ab-ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கரெக்டாக அந்த ஃபார்மேஷனில் தான் வரும். RHS ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம என்ன கொண்டு வரணும், LHS ஃபார்முக்கு. ஸோ இந்த LHS ஃபார்முக்கு கொண்டு வாங்க, ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எனக்கு எக்ஸு மைனஸ் பிக்கு பதிலாக எனக்கு 4/6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், 2/3 ஈக்குவல் டு. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல் சம்ஸை போட்டுவாங்க, -4/9 ப்ளஸ் 4/6 the whole square means 4 square by 6 square. 4 4s are 16, 6 6 are 36. X minus 2/3 whole square equal to. So denominator ஒரே மாதிரி இருந்தால் நம்மளால் மேலே ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும் ரேஷ்னலில். ஸோ அப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 36 இருக்குது. ஸோ போத் வேல்யூவும் 36ஆக மாற்றணும்னா இங்கே நம்ம 36ஆக மாற்றினா என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × 4 by 9 × 4 plus 16/36. X minus 2/3 the whole square equal to minus 4 4s are 16 by 9 4s are 36 plus 16/36. பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். -16 ப்ளஸ் 16. ஸோ ஒரு மைனஸ் ப்ளஸ் தான் சப்ராக்ட் பண்ணுவோம். 16 - 16 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த சைட் ஃபுல்லாக நமக்கு வேனிஷ் ஆகிடும், 0. X minus 2/3 the whole square equal to. ஸோ ஃபுல்லு நமக்கு என்ன ஆகும், 0-ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வேல்யூ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள், ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் பேஸை ட்வைஸாக எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி தான் இந்த பேஸை ட்வைஸ் டைம்ஸ் எழுத போகிறேன். X minus 2/3 2 டைம்ஸ் எழுத போகிறேன், ஈக்குவல் டு 0. ஸோ ஒவ்வொன்றையும் 0-ஓட கம்பேர் பண்ணுங்கள். X minus 2/3 ஈக்குவல் டு 0, X minus 2/3 ஈக்குவல் டு 0. -2/3 இந்த சைடில் வரும்போது +2/3 மாறும். X ஈக்குவல் 2/3. ஸோ X ஈக்குவல் டு 2/3, 2/3. ஸோ இதான் இது
கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணால் கான்ஸ்டண்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் சைடில் கொண்டு போயிட்டு எல்லா சம்முக்குமே நம்ம கன்ஃபார்மாக என்ன பண்ணணும், ஹாஃபால் 2 சைடு ஆட் பண்ணணும், 1/2 1/2ல். அதுக்கப்புறமா என்ன பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன், எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அது ப்ளஸோ மைனஸோ அது சிம்பிள் தேவையில்லை, ஒன்லி நம்பர். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை என்ன பண்ணணும், ஹாஃபோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோமா, ஹாஃபோட மல்டிபிள் பண்ணிக்கும். மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் போட்டுக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும். ஸோ ஸ்கொயர் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை இந்த சைடில் இருக்க எல்ஹெச்எஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா a minus b the whole square or a plus b the whole square. ஸோ இங்கே மைனஸ் இதுனா மைனஸ் ஃபார்மேஷன், ப்ளஸ் இதுனா a plus b the whole square. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அதில் a minus b the whole square ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டேன். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கொண்டு வந்தாச்சு. இந்த சைடில் ஆஸ் யூஸ்வல் ரேஷ்னலோ இல்லை ஆட் சப்ராக்டிலோ என்ன ஃபார்மேஷன் வருதோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணணும், இங்கே இருக்க சப்போஸ் கான்ஸ்டன்ட் வந்துன்னா அந்த கான்ஸ்டன்ட்டோடு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூவும் கம்பேர் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹோம்ஒர்க் இதே மாடல் ஒன்று கொடுக்குறேன். சப்டிவிஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 = 0. ஸோ இதில் போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2 வச்சு டிவைட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.